வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலையோட முதல்ல 3 அப்டேட் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து திமுக எம்பி ஒருத்தங்க மைக்ரேன் ஒர்க்கர்ஸ் பற்றி தவறான கருத்து திருப்பி மறுபடியும் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க பேசின ஒரு 40 செகண்ட் வீடியோ, அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு அண்ணாமலை அவர்கள் அவரோட கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது வந்து முதல் அப்டேட். ரெண்டாவது நேரு அவர்களுடைய இந்த முறைகேடு அதை பேஸ் பண்ணி அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஆகணும். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டேங்கிறாங்க, இடி ரிப்போர்ட்ஸ் கொடுத்தோம், அதை ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்டாக ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருக்காரு. ரெண்டாவது அப்டேட். மூணாவது, இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து ஒரு 44 ஏர்போர்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில், கோயம்புத்தூர் உட்பட நிறைய பேசஞ்சர் சென்ட்ரிக்ஸ், மக்கள் சென்ட்ரிக்கான ஒரு ஃபீச்சர்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஒரு அப்டேட். இந்த 3 தான் வந்து இன்றைக்கி அண்ணாமலை டோடையில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியின் கோப்பி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். முதல்ல நான் அந்த திமுக எம்பி கனிமொழி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கனிமொழி அவங்க பேசின வீடியோ ப்ளே பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன சொன்னாங்க சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடல் கடந்து இந்தியாவை தாண்டி நம்ம எல்லாருமே வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு இடத்துல தான் நம்ம பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் நம்ம தமிழையும் ஆங்கிலத்தையும் படித்ததால் மட்டும்தான். இன்னைக்கு ஹிந்தி படிச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா செய்யும் தொழிலே தெய்வம். நான் யாரோட தொழிலையும் நான் வந்து குறைச்சி எடை போடல. இங்க நார்த் இந்தியாவில இருந்து அண்ணன் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு 10,000 பேர் வராங்கன்னு. எதை கொண்டு வந்து வித்துட்டு இருக்கிறாங்க? ஒண்ணு கஞ்சாவை கொண்டு வந்து வித்துட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா பானிபூரிய கடை போட்டு அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. பட் படித்த நம்மள வீட்டு பிள்ளைங்க கடல் தாண்டி சென்று ஒரு சயின்டிஸ்ட் ஆகவும், ஒரு மருத்துவராகவும், ஒரு என்ஜினியர் ஆகவும், அங்க ஒரு கூகுள்ல வேலை செய்யக்கூடிய அந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னேறி சென்றிருக்கோம். Despite innumerable attacks on migrant workers across Tamil Nadu, DMK ministers and MPs appear to have learnt absolutely nothing except how to normalize their hate against migrant workers. DMK MP Srimati Kanimoli Somu claims that 10,000 migrant workers educated in Hindi arrive in Tamil Nadu every day to sell ganja and pani puri. Speaking before her on the same stage, DMK Minister Thiru T.M. Anbarasan echoed the very same narrative. This is not a slip of the tongue or an isolated remark. It is a pattern. Such targeted, demeaning rhetoric against migrant workers have become routine under this corrupt DMK regime. By repeatedly stereotyping an entire section of people as criminals and petty offenders, DMK is actively legitimizing social hostility and violence on the ground. இப்போ இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்டிகுலரான தாட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் அவங்க ஹிந்திக்கு அகேன்ஸ்டா இல்லை ஹிந்தி மக்களுக்கு அகேன்ஸ்டா பேசுகிறாங்க. ஆனால் அவங்க கூட காங்கிரஸ் வந்து அலையன்ஸில் இருக்கிறாங்க. இப்போ எப்படி வந்து பிஜேபி கூட அலையன்ஸில் இருக்கிறதுக்காக ஏடிஎம்கே பயங்கரமாக அடிக்கிறாங்களோ, பிஜேபி வந்து அகேன்ஸ்ட் தமிழ்நாடு மாதிரி அடிக்கிறாங்களோ, அதே போல இவங்க நினைச்சாங்கன்னா காங்கிரஸ்க்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கலாம். எப்படி நீங்கள் இந்திய அலையன்ஸில் இருந்துட்டு நீங்கள் வந்து இப்படி ஹிந்தி மக்களை அகேன்ஸ்டாக பேசுறதை ஏற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை தமிழ்நாட்டில் மேபி காங்கிரஸ்க்கு அடி விழாமல் இருக்கலாம். இல்லையோ ஆல் ஓவர் இந்தியா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்கணும். ஆனால் அது போதுமான அளவு ப்ரெஷர் இந்திய அலையன்ஸ் மேலே உழலை அப்படிங்கிறதான் வந்து ஒரு வருத்தமான ரியாலிட்டி. இது எப்போ எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போ தான் அண்ணாமலை அவர்கள் கொஞ்ச நாள் முன்னாடி தான் காங்கிரஸை வந்து டிஎம்கேயோட அடிமை அப்படின்னு சொல்லி பேசினார். அதே போல் இதெல்லாம் வந்து கிளியர் ப்ரூஃப்னு வச்சுக்கோங்களேன். காங்கிரஸ் வந்து டிஎம்கேக்கு அடிமை மாதிரியே இருக்கிறதுங்கிறதுக்கு. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா அந்த பார்ட்டி இருக்குது, இந்தியா அலையன்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து அதுக்கு எந்த ஒரு அகேன்ஸ்ட் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்து உரைக்காமல் இருக்கிறாங்கிறதா என்னோட தாட்டு. ரெண்டாவது, அந்த திமுக அமைச்சர் நேரு அவர்கள் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும்னு சொல்லி கோர்ட்டோட ஆர்டர் பற்றி வாசிச்சிடுறேன். திமுக அமைச்சர் திரு நேரு அவர்களின் துறையான நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பணி நியமனத்தில் 888 கோடி லஞ்சம் பெற்ற வழக்கில் அமைச்சர் திரு நேரு மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதை வரவேற்கிறோம். கடந்த அக்டோபர் மாதம் தமிழக அரசு தலைமைச் செயலாளர் தமிழக காவல்துறை தலைவர், தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை ஆகியோருக்கு இந்த 888 கோடி ஊழலில் அமைச்சர் திரு நேரு மீதும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய கோரி கடிதம் மூலம் அமலாக்கத்துறை வலியுறுத்தியிருந்தது. அதே போல கடந்த டிசம்பர் மாதம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஒப்பந்தங்கள் வழங்குவதில் சுமார் 1020 கோடி ரூபாய் லஞ்ச ஊழல் நடந்திருக்கிறது என கூறி அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய கோரியிருந்தது. இது தவிர இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இதே துறையில் பணியிடை மாற்றம் வழங்க லஞ்சம் பெற்ற வகையில் 365 கோடி ரூபாய் லஞ்ச ஊழல் நடைபெற்றிருப்பதாக கூறி 3வது முறையும் அமலாக்கத்துறை ஆதாரங்களை அனுப்பியிருந்தது. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் 3 கடிதங்களையும் எத்தனை மாதங்களாக திமுக அரசு கிடப்பில் போட்டிருந்தது. தெளிவான ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியும் அமைச்சர் திரு நேரு மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தற்போது என்ன பதில் கூறப்போகிறார் என்று பார்ப்போம். திமுக ஆட்சியில் ஒரு ஆண்டில் ஒரு துறையில் மட்டுமே சுமார் 2300 கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்றால் தமிழகம் என்ன நிலையில் இருக்கிறது? இந்த ஊழல்கள் எல்லாம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் நடந்தது என கூறப்போகிறாரா? உடனடியாக அமலாக்கத்துறை கடந்த டிசம்பர் மாதம் அனுப்பிய 1020 கோடி பணி ஒப்பந்தங்கள் வழங்கியதில் நடைபெற்ற லஞ்ச ஊழல் வழக்கிலும் 365 கோடி பணியிட மாற்ற லஞ்ச வழக்கிலும் அமைச்சர் திரு நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இல்லையேல் இந்த அனைத்து ஊழல்களுக்கும்
திமுக அமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்தே நடந்திருக்கிறது என்ற முடிவுக்கே மக்கள் வருவார்கள். ஆக்சுவலாக நம்ம பேசணும், இந்த மாதிரி இவங்க சும்மா வந்து என்ன கேட்டே இருக்கிறாங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி அந்த கவர்மெண்ட்டே அவங்க மினிஸ்டர் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்போ நம்ம யோசிச்சோம், சரி இப்போ அவங்க அடுத்த என்ன ஸ்டெப் எடுப்பாங்கன்னு பார்த்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தமிழக பாஜக வந்து ஹைகோர்ட் நாடிச்சு. இப்போ ஹைகோர்ட்டும் டைரக்ஷன் இஷ்யூ பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அடுத்ததான் அந்த ஏர்போர்ட்ஸில் நடக்கக்கூடிய பீப்புள் சென்ட்ரிக்கான அப்கிரேட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அதை பற்றி சொல்லிடுறேன். இந்தியா முழுவதும் 44 விமான நிலையங்களில் பயணிகள் மையமான முயற்சிகள் தொடக்கம். கோயம்புத்தூர், தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இருந்து இன்று நாடு முழுவதும் உள்ள 44 விமான நிலையங்களில் பயணிகள் மையமான பல்வேறு முயற்சிகள் மாண்புமிகு மத்திய குடிமான விமான போக்குவரத்து அமைச்சர் கிஞ்சிரப்பு ராஜ்மோகன் நாயுடு அவர்கள் இணைந்து தொடங்கி வைக்கப்பட்டன. மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அனைவரையும் உள்ளடக்கும் விமான நிலையங்கள் என்ற தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்து பயணிகள் அனுபவத்தையும் மேலும் எளிதாகவும் வசதியாகவும் மரியாதைக்குரியதாகவும் மாற்றும் வகையில் உடான் யாத்ரி கஃபே, இலவச ஒய்ஃபை, டிஜி யாத்ரா, ஃப்ளைப்ரரி மற்றும் கிட்ஸ் ஜோன் போன்ற சேவைகள் 44 விமான நிலையங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதுவரை நாடு முழுவதும் 10 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் உடான் யாத்ரி கஃபே மூலம் மிக குறைந்த விலையில் உணவுகளை பயன்படுத்தியுள்ளனர். இந்த வெற்றியை தொடர்ந்து இன்று இந்த சேவை மேலும் 5 விமான நிலையங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. டிஜிட்டல் அனுபவத்தை வலுப்படுத்தும் வகையில் 39 விமான நிலையங்களில் இலவச ஒய்ஃபை சேவை தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் 6 புதிய விமான நிலையங்களில் டிஜி யாத்ரா நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. தொழில், துணி உற்பத்தி, ஆட்டோ காம்போனன்ட்ஸ் மற்றும் தொழில் முனைவோரின் தலைநகரமாக விளங்கும் கோயம்புத்தூர் நகரத்திற்கு இன்றைய நாள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாக அமைந்தது. 2100 கோடி மதிப்பிலான கோயம்புத்தூர் விமான நிலைய புது டெர்மினல் விரிவாக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் இந்த அதிநவீன திட்டம் 2028ஆம் ஆண்டுக்குள் நிறைவேறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் தமிழ்நாட்டில் புதிய விமான நிலையங்கள் இருக்கும் விமான நிலையங்களின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கம், மேலும் கோயம்புத்தூரிலிருந்து புதிய சர்வதேச விமான சேவைகள் தொடங்கும் முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் வர்த்தகம் மற்றும் தொழில்துறைக்கு வேகம் அளிப்பதுடன் தென் இந்திய கோவில் சுற்றுலாவுக்கு பெரும் ஊக்கமாக அமையும். மேம்பட்ட இணைப்பு, வளர்ச்சி மற்றும் பண்பாட்டு சுற்றுலா ஆகியவற்றின் மூலம் தமிழ்நாட்டு புதிய உயரங்களை எட்ட தயாராக உள்ளது. ஆக்சுவலாக நான் நினைப்பேன், இந்த யாத்ரி கஃபேன்னு ஒன்று சொல்கிறாங்களா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸுக்கு ஈக்குவலாகவே வந்து அங்கே இருக்கிற சாப்பாடு அதெல்லாம் அவ்வளோ காஸ்ட்லியாக தான் இருந்துட்டு இருக்கும். அஃப்கோர்ஸ் அது அந்த ரெண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த மாதிரியான ஒரு சில கஃபேயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். இது வந்து இப்போ நிறைய இடத்துல கொண்டு வராங்கிறது ஒன்று. இன்னொன்று அவங்க சொல்கிற மாதிரி அந்த ஏர்போர்ட் மேம்பாடும் நடக்க போகுதுங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய அனலிட்டிக் அப்டேட். நீங்கள் உங்களோட கருத்துக்களை எப்பயும் போல பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.